எப்படி பெருமாள் கோயில் தீர்த்தத்தை குடிச்சிடுறீங்க, துளசியை வேலை போட்டுக்கிறீங்க, கல்கண்டை வேலை போட்டுக்கிறீங்க, சுவாமி எப்படி விதிச்சுட்டா இருப்பாங்க. நீங்கள் பிரசாதமாக எடுத்துன்னு போகிறது எப்படி எடுத்துன்னு போகணும் அப்படின்னா, நீங்கள் அபிஷேக நேரத்தில் போகிறீங்க, ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு அபிஷேக நேரத்தில் போகிறீங்க, இல்லை ஏதாவது பெரிய அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அபிஷேக தீர்த்தம் வாங்கி மூஞ்சில் தெளிச்சு. ஸ்ரீராம் குருஜி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமான பல கேள்விகளை, பல சந்தேகங்களை குருஜி கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அதனை தொடர்ந்து இன்னைக்கும் வேற ஒரு விஷயத்தை பத்தி கேட்கலாம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. முக்கியமான கொஸ்டின் மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான பிரசாதம் கொடுக்குறாங்க. அது வந்துட்டு குங்குமமா இருக்கலாம், விபூதியா இருக்கலாம், குபேரா குங்குமம், அப்புறமா பச்சை கலர் செந்தூரம், இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களே. எந்தெந்த கோயில்ல என்னென்ன சிறப்பு, இது யாரெல்லாம் வச்சுக்கலாம், வீட்டுக்கு கொண்டு வரலாமா, இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. எங்க மக்களுக்காக சொன்னா நல்லா இருக்கும். முதல்ல மகா கணபதியிலே ஆரம்பிச்சிருவோம். மகா கணபதி பிள்ளையார் கோயிலுக்கு போனீங்கன்னா விபூதி குங்குமம் கொடுப்பாங்க, சரிங்களா? அந்த விபூதி குங்குமத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. அந்த சிவன் கோயிலில் சொல்லுவாங்க இல்லையா, சிவன் சொத்து குலம் நாசி அப்படின்னு ஒரு 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 தாற்பயமே இருக்குது. எந்த கோயிலுக்கு போனாலுமே என்ன பிரசாதம் கொடுக்குறங்கிறதோட அங்கே அந்த சுவாமியோட ஒரு ஒரு என்ன பிரசாதம்னு ஒன்று இருக்குது. மகா கணபதிக்கு விபூதி அபிஷேகம் பண்ணுறோம், குங்கும பிரசாதம். ஸ்ரீகள்லாம் குங்குமம் வாங்கிக்கணும், விபூதிலாம் ரெண்டு பேருக்கும் ரெண்டுமே கிடைக்கும். அந்த விபூதியை பெற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அதே விபூதி குங்குமம் இருக்கும். பைரவர் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த ரெட் கலரில் ஒரு குங்குமம் இருக்கும், ரெட் கலரில் ஒரு குங்குமம் இருக்கும், அதை கொடுப்பாங்க பைரவரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு ஒன்று செந்தூர் கொடுப்பாங்க. சில ராமர் கோயிலெலாம் துளசி பிரசாதம், கல்கண்டு பிரசாதம் தான். இப்போ பெருமாள் கோயிலில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய குங்குமம்லாம் கொடுக்கறது இல்லை. துளசி தீர்த்தம். ஆமாம், துளசி தீர்த்தம், துளசி கல்கண்டு. சில நம்ம நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கல்கண்டு இருக்கும், அதுவும் பிரசாதமாக அது பாக்கெட்டில் போட்டு கொடுத்துருது. ஏன்னா துளசி எந்த பிரசாதம் வாங்கினாலும் உட்கொள்ளிட்டு போயிடணும், வீட்டுக்கு எதுவுமே எடுத்துணும், எந்த பிரசாதமே வீட்டுக்கு எடுக்கணும். நீங்கள் பிரசாதமாக எடுத்துன்னு போகிறது எப்படி எடுத்துன்னு போகணும் அப்படின்னா, நீங்கள் அபிஷேக நேரத்தில் போகிறீங்க, ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு அபிஷேக நேரத்தில் போகிறீங்க, அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு போகலாம். எடுத்துன்னு போனால் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஒரு கட்டம், அன்றைக்கி ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். அன்றைக்கி அபிஷேகம் பண்ண விபூதியை எடுத்துன்னு போகலாம். நான் சொல்கிறது கொடுக்குற விபூதி, நான் சொல்லலை. கொடுக்குற விபூதியை, குருக்கள் கொடுக்குற விபூதியை எடுத்துன்னு போகாதீங்கோ, உடம்புலலாம் பூசிட்டு போயிடுங்கோ, அன்றைக்கே அது முடிச்சிருக்கோம். ஆனால் சில பேர் குறித்து நாங்கள் பார்த்துருக்கோம், கோயிலில் போய் சாமி கும்பிடுவாங்க. அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சாமி அந்த தட்டில் வச்சு கொடுப்பாங்க, வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கோயிலே தட்டிட்டு வந்துடுவாங்க. அதுவும் ரொம்ப பாபம்தான். கோவிலில் குங்குமம் தட்டுறதுக்குன்னு ஒரு கிண்ணம் இருக்கும், முடிஞ்சதுன்னா அந்த இடத்துல போயிட்டு போடுங்க. அப்படி இல்லைன்னா நான் தான் சொல்கிறேனே, அது தட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. விபூதி குங்குமம் வலதுகையில் வாங்குறீங்க, இடதுகையில் போடுறீங்க, அதே தப்பு. எந்த பிரசாதமாக இருந்தாலும் வலதுகையில் வாங்கிட்டு இந்த மோதிர வலையை டிப் பண்ணி இப்படியே இட்டுட்டு அப்படியே வயிற்றில் தானே வாயில் போட்டுன்றோம், அவ்வளோதான். குங்குமத்தையும் வாயில் போட்டுக்கலாம், செந்தூரத்தை வாயில் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. எப்படி பெருமாள் கோயில் தீர்த்தத்தை குடிச்சிடுறீங்க, துளசியை வேலை போட்டுக்கிறீங்க, கல்கண்டை வேலை போட்டுக்கிறீங்க, சுவாமி எப்படி விதிச்சுட்டா இருப்பாங்க. பெருமாள் நீ இதெல்லாம் கீழே போடுவாடா, நான் என்ன பண்ணுறேன், நீ எது கொடுக்குற வஸ்து திங்கிற வஸ்துவோ கொடுத்துட்றேன், தீர்த்தத்தை குடிச்சிடுவேன், துளசியை வாயில் போட்டுருவேன், உடம்புக்கு நல்லது. கல்கண்டை என்ன பண்ணுவோம், ஸ்வீட்டு வாயில் போட்டுட்டுருவோம் இல்லையா? இந்த பிள்ளையார் கோயிலெலாம் விபூதி கொடுக்கலன்னு சண்டை வரும், எனக்கு கொடுக்கல சாமின்னு. அதனால் விபூதியை முதல்ல வாங்கிட்டு இடது கையில் போட்டுக்காதீங்க. முதல்ல வாங்கிட்டு குங்குமம் விபூதி ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும் போது இப்படி தொடுங்க, அப்படியே எட்டுங்க, மிச்சம் இருக்கும், பக்கத்தில் யாராக இருந்தாலும் கொடுங்க. முடியலன்னா ஒன்று வாயில் போட்டுங்க, இல்லை வயிற்றில் தடைங்க, முதுகில் தடைங்க. ஜென்ஸாக இருந்தால், லேடிஸாக இருந்தாலும் வயசு தடைங்க, திருமங்கலத்தில் குங்குமத்தை எட்டுக்கலாம் இல்லையா? இது வரைமுறை. இந்த மாதிரி வரைமுறையை கடைபிடிக்கிறது நல்லது. சில விநாயகர் கோயிலில் சில விநாயகர் கோயிலில் அருகம்புல் கொடுக்குறாங்க இல்லையா? ஆமாம், அதை எப்படி பயன்படுத்தணும்? அருகம்புல் பிரசாதத்தை வாங்கிக்கிங்கோ, வீட்டுக்கு போங்கோ, உங்கள் தலையை அவரோட பிரசாதம் என்னென்னா, வக்கரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா மம சர்வகாரியேஷு சர்வதா. மமங்கிறது நம்ம சேர்த்துக்கிறது, சர்வகாரியேஷு சர்வதா மந்திரம். மம சர்வகாரியேஷு சர்வதான்னு இந்த அருகம்புல் வச்சுட்டு சொல்லலாம். இல்லை யார் மந்திரம்லாம் எனக்கு தெரியாது ஐயா, ஸ்ரீ மகா கணபதையே நமோ நமஹா அது சொல்லலாம். சில பேருக்கு ஸ்லோகமாக இருக்குது, மூஷிக வாகன மோதகஹஸ்தா சாமரகரண விலம்பித சூத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே அந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். ஒன்றுமே தர ஸ்ரீ மகா கணபதையே நமோன்னு சொல்லிவிட்டு அருகம்புல்ல பிரதட்சணமாக ஒரு சுற்று, உல்டாவாக ஒரு சுற்று,
சுற்றிட்டு வாசகாலில் கட்டி விட்டுருங்க. அப்போ மகா கணபதி பிரசாதம் அங்கே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். காஞ்சி போயிடுத்து அப்படின்னா எடுத்து தூக்கி போட போகிறேன். டஸ்ட்பினில் போடாமல் செடியெலாம் வச்சுருப்பேன் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போட்டெல்லாம் உரமாக போயிடும். அதெல்லாம் போய் போட முடியாது, அதை போடுறதுக்கு வசதி கிடையாது வீட்டிலலாம் இல்லையா. டஸ்ட்பினில் போடுறதுனா தப்பு கிடையாது, அது ஒரு கவரில் போட்டு போடுங்க பிரசாதம். அதே மாதிரி நிறைய பேர் பிரசாதமாக மாலை போடுவாங்க நம்ம கழுத்தில் இல்லையா. அந்த கழுத்தில் மாலை போடுறத வந்து நம்ம உட்கொள்கிறது வாசலில் இருக்கணும். நம்ம வாங்கிட்ட பிரசாதம் வாசலோடு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஐஸ்வர்யம் இல்லையா. நான் விபூதியாக தான் சொன்னேன், நம்மளை நம்ம உட்கொள்கிறது நம்ம இட்டுக்கிறது எல்லாமே நம்மளோட இருக்கணும், வேறு எங்கேயும் போயிடக்கூடாது இல்லையா. ஆனால் மாலையை வந்து வாசலில் கட்டுங்கோ, நம்ம வாகனத்தில் போட்டுங்கோ, திருஷ்டி தோஷ நிவர்த்தி ஆகும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அருகம்புல் கொடுக்குறாங்கன்னு சொன்னோம், இப்போ அருகம்புல் சாப்பிடலாமா, அந்த பிரசாதமாக எடுத்து சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிட முடிஞ்சுன்னா சாப்பிடுங்கோ. மிக்சியில் காலங்காலத்தில் வாக்கிங் போகிற அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறீங்கள, அதை உடனே ஜலத்தை விட்டு ஒரு அருகம்புல் ஜூஸாக பண்ணி குடிச்சது ரொம்ப நல்லது தான், பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இப்போ அம்மன் கோயிலுக்கு போகிறோம், அம்மன் கோயிலுக்கு போனாலே அங்கே என்ன பிரசாதம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, மெயினாக அங்கே குங்குமம் தான் கொடுப்பாங்க. ஆமாம், குங்குமம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வேப்பிலையை கொடுப்பாங்க, அதை வந்து சாப்பிடலாமா? இல்லை குழந்தை வேப்பிலை எல்லாரும் சாப்பிடுவீங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் குங்குமம் கொடுக்குறாங்க இல்லையா, நெத்தியில் இட்டுக்கணும், லேடிஸாக இருந்தால் நெத்தியில் இட்டுக்கணும், குங்குமத்தை திருமலத்தை இட்டுக்கலாம். அதோட பெரிய விஷயம், அந்த குங்குமத்தை பின் கழுத்தில் இட்டுக்குங்கோ, ஐஸ்வர்யம் அங்கே தான் இருப்பா. தலையை விரித்து போட்டு ஆடாதன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? பெரியவங்கெல்லாம் தலையை விரித்து போட்டு ஆடாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கொடுக்குற சாபமானப்பட்டது அந்த காலத்தை பழிச்சுன்றது இந்த காலத்தை பழிக்கும். கொடுக்கறது யாருன்னு ஒன்று இருக்குது, நல்லது யார் சொல்லுவான்னு ஒன்று இருக்குது இல்லையா. இந்த மாதிரி குங்குமத்தை அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா இட்டுக்கணும், அதுவும் இதே தான். இந்த மாதிரி இட்டுக்க வேண்டியது பின்னாடி இட்டுக்கலாம், மிச்ச குங்குமம் தான் வாயில போட்டுங்க, கழுத்துக்கு பின்னாடி சொல்கிறோம் இடத்துல, அந்த இடத்துல இட்டுங்கோ. மிச்சத்தை குங்குமத்தை வாயில போட்டுங்கோ, நல்லது தான், குங்குமம் ஒன்றும் பண்ணாது. அதோடு அம்மன் கோயிலுக்கு போனேன்னா அந்த பூசாரிகிட்டையோ குருக்கள் இருந்தானா குருக்கள், சமயபுரத்துக்கு போனீங்கன்னா அந்த குருக்கள்கிட்ட கேளுங்கோ. இல்லை ஏதாவது பெரிய அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா அபிஷேக தீர்த்தம் வாங்கி மூஞ்சில் தெளிச்சுங்க. நம்ம இன்னையோட எல்லா வினைகளும் போயிடும் அப்படின்னு மூஞ்சி தான் நம்மளை காமிச்சு கொடுக்கும் எல்லாத்துக்கும். கண் பார்க்கும், மூக்கு சுவாசம், வாக்கு தான் நம்மளை தடம் புரள வைக்கும். என்னென்னா வாக்கு சுத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்கிற வார்த்தை ஒருத்தரை புண்படுத்தக்கூடாதுன்னு வேண்டிக்கணும். அது ஜலத்தை போட்டு முறைக்கணும், மூஞ்சில் அடிச்சுப்பாங்க. சில அபிஷேகம் பண்ணும்போது போனீங்கன்னா மூஞ்சி தலையை தெளிப்பாங்க. அவர்கிட்ட சொல்லி அம்மன் கோயில்கிட்ட அவர்கிட்ட சொன்னீங்கன்னா மூஞ்சில் தெளிப்பாங்க. பயந்துட்டாங்கன்னா அம்மன் கோயிலுக்கு போவாங்க, மூஞ்சி தண்ணி தெளிச்சுட்டு வரணும் அப்படின்னு. அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. எலுமிச்சம்பழம் நிறைய பேர் பிரசாதமாக கொண்டு போவாங்க. எலுமிச்சம்பழம் மேக்ஸிமம் நீங்கள் சொன்னது தான், அருகம்புல் மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கிறது நல்லது. மாங்காடுலாம் போனீங்கன்னா வாரம் போகிறவங்களுக்கும் ஒன்று இருப்பாங்க. அந்த மாங்காடு போகிற முதல் வாரம் போகிறவங்க மாங்காடில் அந்த எலுமிச்சம்பழம் கொடுக்குறவங்க அந்த எலுமிச்சம் வாங்கி ஜூஸாக குடிச்சிருங்க. 2ஆம் வாரம் வைக்கணும் வீட்டில், அது அழுகி போகும், திருஷ்டி போகும். 3ஆம் வாரம் குடிக்கணும். 4ஆம் வாரம் தலையை சுற்றி வெளியில் போட்டுருணும். இல்லை தலையை சுற்றி வெளியில் போடலாம், இல்லை வாசலுக்கு அப்புறம் நம்ம காலால் இடது காலால் மிதித்து அந்த திருஷ்டியை போக்கிடலாம். 4 வாரத்துக்கு வேண்டிய விஷயங்கள் இப்படி பண்ணலாம். அம்மனோட விஷயத்தில் இப்படி பண்ணுறது நல்லது. செந்தூரம் எப்படி? செந்தூரங்கிறது ஆஞ்சநேயர் கோயில், ஹனுமனோட ஒரு பெரிய பிரசாதம். அந்த செந்தூரமானப்பட்டது செந்தூரம், தூரத்தை காக்கும். என்னென்னா தூரமாக இருக்கிற ஒரு கண் பார்வை இல்லாமல் இருக்கும் பாருங்கள், அவங்கெல்லாம் அந்த செந்தூரம் பிரசாதத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க. எதுவுமே பிரசாதத்தை வீட்டுக்குள் கொண்டு வர வேண்டாம். விபூதி பிரசாதம் அபிஷேக பிரசாதமாக இருந்தால் வீட்டில் வந்து விபூதியாக இருந்ததுன்னா விபூதி குலவின்னு சொல்கிறது ஒரு மடக்கு வச்சுட்டுருப்போம், அந்த விபூதியோட கொப்பரையில் போட்டுக்கலாம். குங்குமம்லாம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. விபூதி மட்டும் வீட்டில் விபூதி பிரசாதம் முருகரோட பிரசாதமாக இருக்கலாம், சிவனோட பிரசாதமாக இருக்கலாம், அதெல்லாம் கொண்டு வீட்டில் வச்சுக்கிறது. நம்ம வச்சுக்கிற விபூதியோடு சேர்த்து வச்சுக்கலாம். விபூதிக்கு ஆக்கிரஷம், அதுவும் கோவில் குருக்கள் கொடுக்குறத எடுத்துன்னு வர சொல்ல, அபிஷேகம் பண்ண விபூதியை கொண்டு வர சொல்கிறேன் சரிங்களா. அந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லது. இப்போ திருவண்ணாமலை தீபம் ஏற்றினாங்க, அதில் வந்து கருமைன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு பேசியிருக்கோம், இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். இப்போ அந்த கருமை எப்படி வைக்கணும், அதுக்கான நேரம் காலம் இருக்கா? எங்க நேர காலம்லாம் இல்லை, இதுக்கு கருமைக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் என்னையே பார்த்தீங்கன்னா கருமை வச்சுன்னு இருப்பேன், நிறைய பதிவில் பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கு மேலே குங்குமம் வச்சுன்னு இருக்கேன் நான், அது இடாமல் வச்சுக்கிறது கிடையாது. அதனால் அந்த கருமையை வச்சுக்கலாம். பயம் சொன்னோம் இல்லையா, அந்த பயம் போது அந்த மையை வச்சுங்க. அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவங்கெல்லாம் அந்த மையை வச்சுங்க, குழந்தை பிறக்கும் 100%. எங்கேருந்து எடுத்துன்னு வரும்னு இருக்குது. திருவண்ணாமலையில் இந்த வசிய மையெல்லாம் வாங்கிடாதீங்க, அதெல்லாம் வீட்டில் வச்சுக்க கூடாது. நிறைய பேர் இந்த வீடியோலாம் சொல்கிறாங்க வசிய மை,
ஆண் பெண் ஆண் பெண் வசியமை, அப்புறம் ஐஸ்வர்யம் மை, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. பண்ணும். யார் பண்ணி கொடுக்குறாங்க? ஞானிகள். அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு மகான்கள்லாம் நிறைய பேர் காட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கும் ஒரு வரமுறைன்னு ஒன்று இருக்குது. எவ்வளோ நாள் வச்சுக்கலான் இருக்குது, அது எதுக்காக யூஸ் பண்ணணுன்னு இருக்குது. அந்த மையெல்லாம் வந்து கோவில் மையை எடுத்துக்கலாம். கோவிலில் விளக்கேற்றுறாங்க இல்லையா, நிறைய திருஷ்டி இருந்துன்னு சிவன் கோவிலுக்கு போங்க, அந்த ராகு காலத்துக்கு வச்சுருக்க இடத்துல பிசு 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 பிசுன்னு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த நம்ம ஆல் டிக்கெட்டோட நம்பரை எழுதுறதுக்கும் லவ்வர் பேர் எழுதுறதுக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதை கோவிலை அசுத்தம் பண்ணிட்டோம். அந்த மையை வீட்டுக்கு கொண்டு வந்து வசம்பு பொசுக்கி அந்த மையோடு சேர்த்து உங்களுக்கு வாசனையாக இருக்கும் ஜவ்வாது போட்டுங்க, அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஒரு டப்பாவில் வச்சுங்க. நம்ம எந்தெந்த நேரத்துலனா காலங்கார கிளம்புறோம் இல்லையா, ஆஃபீஸ் போகிறோம், அந்த மாதிரி நேரத்தை இட்டுன்னு போகலாம். ஏன்னா வாகனத்தில் போகும்போது நிம்மதியாக போகலாம். குழந்தைகள் போகுது நல்லா படிக்கும், கீழே விழாமல் இருக்கும் இல்லையா. வியாதி இப்போது கோவில் இந்த ஒரு பொது இடத்துல இட்டுட்டு போகிறது நல்லது. ஏன்னா நிறைய பேர் எப்படி வருவான்னு நம்மளுக்கு தெரியாது. அதோட ஒரு என்ன சொல்கிறது, கொரோனா மாதிரி வியாதிகள்லாம் தொற்று வராமல் இருக்கிறதுக்கு வேண்டிய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம். அதனால் அந்த மாதிரி நேரத்தில் அந்த மையை யூஸ் பண்ணிங்க. நிறைய மை விற்கிறாங்கன்னு வாங்கி ஏமாறாதீங்க, அவ்வளோதான். சந்தனம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? சந்தனம் யாருக்கு யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். சபரிமலையில் ஐயப்பன், குருவாயூரப்பன் கோவிலில் சந்தனம் கொடுப்பாங்க. நிறைய பேர் நிறைய தப்பான ஒரு விஷயம்னா குருவாயூரப்பன் அந்த ரம்பூதிரி வந்து தூக்கி போடுறாரு. அது ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆச்சாரம், அது அந்த ஆச்சாரம் அவங்க இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சர்ச்சை வரும்போது அந்த குச்சியை வச்சு காமிக்கிறாங்க, நம்மளே எடுத்து விட்டுக்கலாம், குச்சை காமிக்கிறாங்க. அவங்க சாஸ்திரம், அவங்க மணி அப்படி இல்லைம்மா. அது அந்த சந்தனத்துக்கு வந்து அவங்க இது முடிச்சுட்டு என்னென்னா இந்த சந்தன பிரசாதம் கொடுக்கறதுக்குன்னு வெளில வருவாங்க. திருப்பி மாத்தியான காலத்து ஒரு அபிஷேகம் உண்டு. அவங்க எப்படியும் சாணம் தான் பண்ண போகிறாங்க. இவங்களுக்கு என்னென்னா அவங்க கேரளாவில் நம்பூதிரியும் ரொம்ப ஆச்சாரத்தோடு, நம்ம ஆச்சாரத்தை இல்லாமலாம் இல்லை, நம்மளும் இருக்கோம், அவங்க கொஞ்சம் ஒன்று ப்ளஸ். அதனால் அவங்க கொடுக்குறத வாங்கிக்கிறது தப்பு இல்லை. நம்ம சபரிமலையிலே வந்து இலையில வச்சு கொடுக்கக்கூடிய தூக்கி தான் கொடுப்பாங்க மடியோட, ஓகேங்களா. அவங்க நீ யார் என்ன சொன்னாலும் நீ கொடுக்கக்கூடாத ஒரு சர்ச்சை வந்தாலும் அதை பற்றி அவங்களோட விஷயம். நம்ம இங்கே இருக்கிற குருக்களாக இருக்கட்டும் எல்லோரும் பயந்துடுவோம், ஐயோ அடிக்க வந்துடுவாங்களோ அப்படின்னு பயம். நம்ம அவங்களாம் பயப்பட மாட்டாங்க. அதனால் அந்த சந்தனம் ஐயப்பன், குருவாயூரப்பன், கிருஷ்ணர் கோவில் அந்த மாதிரி கோவிலில் கொடுக்கறது ரொம்ப வசந்து கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருச்செந்தூரில் முருகருக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் சந்தனம் தான். அந்த இடத்துலையும் சந்தனம் கொடுப்பாங்க. விபூதி பிரசாதத்தோடு சந்தனம் உருட்டையாக நீங்கள் பிரசாதத்தை சுவாமி படத்தோடு வரும், அங்கேயுமே சந்தனம் இருக்கும். அந்த சந்தன பிரசாதம் திருச்செந்தூரில் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதே சோட்டானிக்கரையில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் சந்தனம். அதனால் இந்த மாதிரி சந்தனத்தெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு, அதான் சொல்கிறேனே, அந்த சந்தனம் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே காஞ்சி போயிடும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. சந்தனத்தோடு சேர்த்து வீட்டில் இருக்கிற சந்தனத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க. சுவாமிக்கு இடக்கூடிய சந்தனத்தோடு மிக்ஸ் பண்ணி வைக்காதீங்க. உங்களுக்கு வேண்டியது மட்டும் ஒரு டப்பா மையை வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சந்தனத்தை வச்சு இட்டுக்கிறது தப்பு கிடையாது. விபூதி சுவாமி பிரசாதமாக வரக்கூடியது மட்டும் சொல்கிறேன், வச்சுக்கிறது தப்பு கிடையாது. சந்தனம் வச்சா எல்லாருமே சாந்த குணம் வர சொல்கிறாங்க, உண்மையா? சந்தனம் மணக்குது அப்படின்னு தான் பாட்டே இருக்கு இல்லையா, சந்தனம் மணக்குது அது. அந்த மாதிரி சந்தனம் வந்து என்ன கொண்டு கொடுக்குன்னா துர்நாற்றத்தை போக்குதுங்கிறதோட துர்ச்சிந்தனை, நம்ம என்ன சிந்தனை இருக்கோ கெட்ட குணத்தை போக்கும். அதனால் விபூதி போக்காதானே. விபூதி வந்து பஸ்பம். விபூதி இட்டுக்கிற போது என்ன கொடுப்பான்னா பரமேஸ்வரன், பிள்ளையார் பரமேஸ்வரர் முருகர்லாம் என்ன கொடுப்பான்னா, இன்னையோட அகங்காரத்தை விட்டுரு, ஆசையை விட்டுரு, ஒரு பேராசைன்னு ஒன்று இருக்கும், இது நான் அச்சீவ் பண்ணி அப்படிலாம் வேண்டாம், உனக்கு கொடுக்குறது நீ ஏற்றுக்க போகிறோங்கிறானா பரமேஸ்வரர். கடைசிக்கு தாண்டா ஆக போகிற, சம்பளம் ஆக போகிற, அதை தெரிஞ்சுட்டு வேலை பாரு. ட்ரெயின் பயணத்தை இன்றைக்கி நீ இறக்கி விடுவான்னு சுவாமி தெரியாது. இறக்கி விடுறவர்களும் நிம்மதியாக ஏசியில் வரையோ, அண்ட்ரஸில் வருவியோ, இல்லை ரிசர்வில் வருவியோ, உன் சௌரியம் வந்துக்கும் அப்படின்னு உணர்த்துக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக மட்டும்தான் பிரசாதத்தை பிரசாதமாக யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். இதுதான் விஷயம். ரொம்ப நன்றி குரு, தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.